ஒரு தெளிவான நீரோடையில் வெள்ளி என்ற சிறிய மீன் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் போலவே அதன் உடல் வெள்ளி போல மின்னும். அந்த ஆற்றில் ஆயிரக்கணக்கான மீன்கள், அழகான பாறைகள் மற்றும் பச்சை பசேலென பாசிகள் இருந்தன. வெள்ளிக்கு அந்த ஆறுதான் சொர்க்கம். திடீரென ஒரு நாள் ஆற்றின் நிறம் மாறத் தொடங்கியது. ஆற்றின் மேல் பகுதியில் ஒரு பெரிய தொழிற்சாலை உருவானது. அங்கிருந்து வரும் கருப்பு நிற கழிவு நீர் வெள்ளியின் வீட்டை மெல்ல மெல்ல நரகமாக மாற்றியது. சுவாசிக்க முடியாத காற்று, நீரில் கலந்த ரசாயனங்களால் வெள்ளியின் செதில்கள் எரியத் தொடங்கின. அவளுடன் விளையாடிய மற்ற மீன்கள் ஒவ்வொன்றாக மயங்கி மிதக்கத் தொடங்கின. பாசிகள் கருகிப் போயின. வெள்ளிக்கு பசி எடுத்தது. ஆனால் எதை சாப்பிட்டாலும் கசப்பாகவும் விஷமாகவும் இருந்தது. வெள்ளி எப்படியாவது சுத்தமான நீரை தேடி ஆற்றின் மறுபக்கத்திற்கு செல்ல முயன்றது. ஆனால் வழியெங்கும் மனிதர்கள் வீசிய பிளாஸ்டிக் பைகளும் வலைகளும் நிறைந்திருந்தன. ஒரு கட்டத்தில் ஒரு பிளாஸ்டிக் கயிற்றில் வெள்ளியின் வால் சிக்கிக் கொண்டது. எவ்வளவுதான் துடித்தாலும் அவளால் அந்த பிளாஸ்டிக் பிடியிலிருந்து விடுபட முடியவில்லை. தான் பிறந்து வளர்ந்த அந்த ஆறு இன்று குப்பைகளால் நிறைந்திருப்பதை பார்த்து வெள்ளி மிகவும் வருந்தியது. மழை பெய்தால் தண்ணீர் சுத்தமாகும் என்று வெள்ளி காத்து கொண்டிருந்தது. ஆனால் பெய்த மழையோ இன்னும் அதிகமான நகர குப்பைகளை ஆற்றுக்குள் கொண்டு வந்தது. மெல்ல மெல்ல பலமிழந்த வெள்ளி, நாங்கள் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தோம் என்று மனிதர்களிடம் கேட்பது போலவே ஒரு பார்வையுடன் தன் மூச்சை நிறுத்தியது. மறுநாள் காலையில் அந்த ஆற்றின் கரையில் ஒதுங்கியிருந்த ஆயிரக்கணக்கான மீன்களில் ஒன்றாக வெள்ளியும் மின்னாமல் கிடந்தது. இயற்கையை நாம் மாசுபடுத்துவது நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அங்கு வாழும் கோடிக்கணக்கான உயிர்களுக்கு அது ஒரு பெரிய துயரம். இயற்கை வளங்களை காப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.